வகுப்பறை கட்டித் தருவதாக இருந்தாலும் சரி, ரெஸ்ட் ரூம் ரிலேட்டடாக யூனிட்ஸ் நிறைய கட்டித் தருவதாக இருந்தாலும் சரி, போதைப் பொருட்கள்னா அதனால இருக்கின்ற தீங்கு என்ன, சட்டத்தை பற்றி நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சுகாதாரம் சார்ந்திருக்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இதை ரொம்ப அழகாக இதை நீங்கள் வடிவமைச்சிருக்கிறீங்க. நீங்கள் உள்ளபடியே எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. நீங்கள் ஏறத்தாழ எங்களுடைய பிள்ளைங்கள் 2,40,000 பிள்ளைங்களுக்கு உங்கள் நேரத்தை செலவிட போகிறீர்கள். அரசாங்கமே எல்லாத்தையும் செய்துவிட முடியுமா? சொசைட்டியை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொட்டேரியன்ஸ் மாதிரி யாரும் கூட நாங்கள் கை கோர்க்கும் பொழுது அது கண்டிப்பாக அது சாத்தியப்படும். அந்த ஒரு நன்றி கடன் தான். ரொட்டேரியன்ஸ் எப்போ கூப்பிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை போய் நான் கலந்து கொள்வதை நான் வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். டியூஸ்டே அன்றைக்கி நான் ஒரு டிபார்ட்மெண்ட் மீட்டிங் வச்சுருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டை அதை வச்சு இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்லலாம் என்கின்ற அந்த முயற்சியையும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு என்னையும் அழைத்து என் பெருமை தேடி தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.